பராமரிப்பின்றி பாழாகி வரும் ராஜராஜ சோழன் கட்டிய கால்வாய் சாக்கடை கழிவுநீர் ஓடும் கால்வாயாக மாறியது. கால்வாய் தண்ணீரை குடித்த கால்நடைகளுக்கு தொற்று நோய். செத்துப்போன கால்நடைகளை கால்வாயில் வீசும் அவலம். திருச்சி மக்களின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக உய்யக்கொண்டான் வாய்க்கால் உள்ளது. ராஜராஜ சோழனால் வெட்டப்பட்ட இந்த வாய்க்கால் மூலம் 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்றது. வெட்டவாய் தலையில் காவிரியின் கிளை வாய்க்காலாக பிரிந்து திருச்சி மாவட்டத்தின் புறநகர் மாநகர் எல்லைக்குள் பாய்ந்து வாழவந்தான் கோட்டை ஏரி வழியாக சுமார் 71 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தஞ்சை மாவட்டம் பூதலூர் வட்டத்தில் உள்ள சேராண்டி ஏரியில் முடிவடைகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த உய்யக்கொண்டான் வாய்க்காலில் மாநகர் பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டல், வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் ஆகியவற்றில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் நேரடியாக உய்யக்கொண்டான் வாய்க்காலில் விடப்படுகிறது. வாய்க்காலில் கொட்டப்படும் குப்பைகளால் மண்டிமேட்டு ஆகாயத்தாமரை செடிகள் அபரிமிதமாக வளர்ந்துள்ளதால் முற்றிலும் மாசடைந்து கழிவுநீர் வாய்க்காலாக உருமாறியுள்ளது. காவிரியில் தண்ணீர் செல்லும் காலத்தில் மட்டும் உய்யக்கொண்டான் வாய்க்காலிலும் தண்ணீருடன் கழிவுநீர் கலந்து செல்கிறது. மற்ற நாட்களிலோ உய்யக்கொண்டான் வாய்க்கால் கழிவுநீர் செல்லும் வாய்க்காலாகவே மாறிவிட்டது. இதனை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் விவசாயிகளுக்கு பல்வேறு நோய் தொற்று மற்றும் அரிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு அமைப்புகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அமைச்சர்களோ அதிகாரிகளோ இந்த வாய்க்காலில் இறங்கினால்தான் விவசாயிகளின் வேதனை தெரியும் என தெரிவிக்கின்றனர். வணக்கம் சார். இங்கே இப்போ இங்கே பக்கத்தில் வீதி வடங்கன்னு வில்லேஜ் இருக்குங்களா, கிராமம், அதில் தான் இருக்கிறோம் நாங்கள். இங்கே நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஏரியாவில். இந்த உய்யக்கொண்டான் கால்வாய்ங்கிறது தான் எங்களுக்கு இப்போ வயலுங்களுக்கெல்லாம் இது நெல் பாசனம் எல்லாத்துக்குமே அங்கே உள்ள வாழை இது எல்லாத்துக்குமே இதுதான் நீர் ஆதாரமாக இருக்குதுங்க. இது இப்போ பெட்டாத்தலையிலேருந்து ஆக்சுவலாக உருவாகி வர்றதாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கிட்டத்தட்ட இது மன்னர் காலத்துலேருந்து கிட்டத்தட்ட இருக்கிற கால்வாய் தாங்க. ஆனால் இப்போ இந்த கழிவுகள் இந்த வாய்க்காலில் விட்டுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சியில் மேற்கு பகுதியில் இந்த சோமரசம்பேட்டை ஏரியாவுன்னு இருக்குது பாருங்கள். அங்கேருந்து உள்ள மக்கள் இந்த பாலக்கரை இங்கே அரியாமங்கலம் வரைக்கும் வச்சுக்கங்களேன், வரையனேரி இது வரைக்கும் குடியிருக்கிற மக்களுடைய டோட்டல் கழிவு பூராவை இதில் தான் வருதுங்க. அதுக்கப்புறம் மட்டுங்க எக்ஸ்டெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த காட்டூர் ஏரியா, பாப்பாவரிச்சி ஏரியா, அதாவது காமராஜ் நகர் இந்த ஏரியாவிலேருந்து எல்லாமே இதில் தான் விட்டு இங்கிட்டு ஆலத்தூர் போகிற வரைக்கும் மக்களுடைய கழிவுகளுக்கு இதுதான் சாக்கடை ஆயிடுது. வேறு இது எங்கேயுமே போகிறதில்ல. கழிவு வெளியில் வேணும்னா சொல்லுவானுங்க ஆக்சுவலாக பாதாள சாக்கடை அப்படி இப்படின்ட்டு. இப்போ ஏதோ போட்டுட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியலங்க. இந்த கழிவு பூரா வர்றதுனால இந்த கழிவுல வர்ற இந்த நீரை தான் நாங்கள் ஆக்சுவலாக விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். இதை இப்போ இறங்கி நாங்கள் ஏதாச்சும் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு உடல் உபாதைகள் வந்துடுது. ஏதாச்சும் இது மாதிரி நோய் வந்துடுது, அரிப்பு, சரங்கு, இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கனால டாக்டர்கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு சிகிச்சை எடுக்கிறது மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நிறைய புகாரங்களெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு நெருக்கி 70 வயசாகிடுதுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாங்க நாங்கள் அந்த ஆற்றுல தான் நான்லாம் சிறு வயசில் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன், காலேஜ் கூட போயிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் இறங்க முடியும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, தலையெழுத்து நாங்கள் இதை தான் செஞ்சுட்ருக்கோம். இப்போ அது அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, நாங்கள் மந்திரிகள் அவங்கெல்லாம் அது மாதிரி ஆளுகள்லாம் இங்கே இதில் காலே வைக்க மாட்டாங்க. கால் வச்சுட்டாங்கன்னாவே பெரிய விஷயங்க. அது என்ன கின்னஸ் சாதனை மாதிரி அது மாதிரி பேசுகிற ஆளுகள்லாம் இதில் காலே வைக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் இங்கே இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளை தான் நம்மளுக்கு இந்த பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தமிழகத்தை குறிப்பாக பார்த்தீங்கன்னா. ஆனால் அவங்க பேசுகிறது ஒன்று, செயல்முறை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னாக்கா இந்த இதுக்காக நாங்கள் எவ்வளோ ஆரம்பத்துலலாம் போராட்டமெல்லாம் பண்ணி அசந்து போய் விட்டுட்டாங்க. அப்போ சாமிநாதன் இந்த ஏரியாவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் தலைமையில் போராட்டமெல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் கண்ட்ரோலாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இப்போ ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க செந்தநீர் புறத்தில்.
அது வந்து ஆக்சுவலாக அதனுடைய கழிவு இதில் தான் விட்டுறாங்க. ஆக்சுவலாக தண்ணி இல்லாதப்ப பார்த்து அடைச்சி வச்சுருவாங்க. தண்ணி இந்த ஆற்றுல வந்துச்சுனாக்கா அதில் விட்டுருவாங்க. யாருக்குமே தெரியாது. ராத்திரி திறந்துருவானுங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே கருப்பு நீல, அதாவது எவ்வளவு டார்க் கருங்கடல்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த அளவில் வரும். இப்போ இது வந்து ஆக்சுவலாக இந்த கிளை வாய்க்கால் வந்து பெட்ரோத்திலேருந்து காவேரியிலேருந்து தான் பிரிஞ்சு வருது. அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குது. அந்த காவேரி நீரை தான் நம்மளுக்கு வந்து ஏதோ பைப் மூலமாக கொண்டாந்து குடிக்கிறோம். இந்த ஏரியாவில் உள்ளவங்க யாருமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம்னா என்ன, அவங்களுக்கு வேற வழி இருக்கிறதுனால பண்ணுறாங்க பைப்பு அது இதுன்னு. அவங்கெல்லாம் இதில் காலே வைக்கிறது இல்லைங்க. மற்றவங்க எங்களை மாதிரி விவசாயிகள்லாம் இதில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இதனால் ஏகப்பட்ட தொற்று நோய் வருது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குளுமையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆற்றுலேருந்து ஒரு 50 அடி 100 அடி 10 அடி இப்படி வித்தியாசத்தில் வந்து அந்த குளுமைக்கு தண்ணி வந்து வெளியில் பாசனத்துக்காக இருக்கும். அதில் வந்து குப்பை வந்துடுதுங்க. குப்பை வர்றதுனாக்க எப்படி தான் வருதுன்னே தெரில. பெரிய பெரிய ட்ரம்மு கிம்மெல்லாம் போட்டு பிளாஸ்டிக் அது இதெல்லாம் போட்டு இந்த பாப்பாரிச்சி பாலத்திட்ட பார்த்தீங்கன்னாக்க இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அள்ளி போட்டாங்க ஜேசிபியில். கவர்மெண்ட்டு தான் செய்யுது. ஆனால் இது ஏன் இப்படி இதுக்கு ஏதாச்சும் ஒரு பராமரிப்பு ஒழுங்குமுறையெல்லாம் இருக்கு. இப்போ இந்த ஏரியாவில் யாராச்சும் மந்திரி வந்து குடியிருந்து இந்த நீரை யூஸ் பண்ணாங்கனாக்கா இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? ஆக்சுவலாக இப்போ இவங்கெல்லாம் விவசாயம் தானே. விவசாயம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறது பேச்சு வாக்கில் தான் சொல்கிறத ஒழிச்சு அது பேச்சுக்கு நடைமுறைக்கு அர்த்தம் இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு தீர்வு காணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மனித உயிர்கள்லாம் கூட எவனாச்சும் கூட கொலை செஞ்சு போட்டானா கூட யாருக்குமே தெரியாதுங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு மிதந்து போய்கிட்டே இருக்கேன், செத்து அது பாட்டுக்கு அழுகி குப்பையோட குப்பாயை தான் போய்கிட்டு இருக்குது. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது, காணாமல் போனவர்கள் இதெல்லாம் கூட இதில் இருக்கலாமான்னு கூட நான் வந்து சந்தேகப்படுறது அளவுக்கு கூட இருக்குது. ஏன்னா அவ்வளோ குப்பை மேடுங்க. இப்போ வந்து சார் அங்கே வந்து ஒரு இடத்துல பழம் பிடிச்சாங்க போல இருக்கு. அதை பார்த்தீங்கன்னாக்க இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அள்ளி போட்டாங்க ஜேசிபியில் 2-3 நாள். அதை பார்த்தாவே யாருமே இது என்ன இது குப்பை ஆற்றுல வந்த குப்பையா, இது யாரும் கொண்டாந்து இங்கே வெளியிலேருந்து இங்கே கொட்டி வந்திருக்காங்களா என்னன்னு அவங்க கேட்குற அளவுக்கு இருக்குதுங்க. அதனால் இதுக்கு வந்து ஒரு தீர்வாக ஏதாச்சும் ஒரு குழு போட்டு இதை ஆய்வு பண்ணி இதை வந்து இங்கே இது மாநகராட்சியில் உள்ளவங்க கழிவு தான் இப்போ ஊராட்சியில் உள்ள மக்கள் வந்து நாங்கள் வந்து இதில் அவதிப்படுறோங்க. இதனால் வியாதி வந்துடுது. நாங்கள் என்ன தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து சரியான தீர்வு எடுக்கணும். அதுக்காக இந்த வந்து அரசு வந்து ஏதாச்சும் ஒரு குழு அமைச்சு இதுக்காக ஒரு திட்டம் ஏதாச்சும் உருவாக்கி எங்களுக்கு உதவி பண்ணாக்கா நன்றாக இருக்கும் சார். விவசாய பாசனத்திற்கு பெரிதும் பயன்படக்கூடிய வகையில் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் அரியமங்கலம் முதல் காட்டூர் மஞ்சத்திடல் வரை அமைக்கப்பட்டுள்ள 15 குழுமிகள் முற்றிலும் சேதமடைந்து பராமரிப்பின்றி உள்ளது. உய்யக்கொண்டான் வாய்க்காலில் வீசப்படும் குப்பைகளால் அடிக்கடி குழுமியில் அடைப்பு ஏற்பட்டு பாசன வசதி பெற முடியாத நிலை உள்ளது. உயிரிழந்த ஆடு, மாடு, நாய், பன்றி உடல்களை உய்யக்கொண்டான் வாய்க்காலில் வீசிச் செல்வதால் குழுமி அருகே வரும்போது குழுமியில் சிக்கி அடைப்பு ஏற்படுகிறது என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குழுமிகளையும் உய்யக்கொண்டான் பாசன வாய்க்காலையும் சீரமைத்து தர வேண்டும். விவசாயிகளின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே விவசாயம்தான் தொழில். எங்களோட குலத்தொழிலே அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி வாழை, அடுத்தது இந்த உய்யக்கொண்டான் பாசனம் வழியாக வாழை விவசாயம் பண்ணோம். இப்போ வந்து நெல் மட்டும்தான் ஒரு போக சாவடின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா தண்ணி வந்து பிரச்சனை. தண்ணி ஒரு போகத்துக்கு தான் வருது. தண்ணியை சீக்கிரமாக நிப்பாட்டிடுறாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஆற்றுல வர கழிவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வருது. அதாவது என்னன்னாக்கா ட்ரைனேஜ், அதாவது பாலக்கரையிலேருந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள வீட்டு கழிவு, ஆஸ்பத்திரி கழிவு எல்லாமே வந்து ட்ரைனேஜாக தான் இதை வந்து ஆற்றுல வந்து வர்றதுனால எங்களுக்கு வந்து முதல்ல வந்து சுகாதார கேடு. அதில் வந்து அள்ளி குடித்தோம் அன்னைக்கு வந்து தண்ணியை. இன்னைக்கு வந்து பாசனத்துக்கே உதவாத அளவுக்கு தண்ணி வந்து அவ்வளோ மாசுபட்டு இருக்கு. வெறும் பிளாஸ்டிக் கழிவு தான், அளவுக்கு அதிகமாக பிளாஸ்டிக் கழிவு வருது.
இதை வந்து முதல்ல தடுத்து நிறுத்தினா இந்த மண்ணினுடைய வளம் முதல்ல பெருகும். பூச்சி நோய் இதுலேருந்து எங்களால் வந்து இது பண்ண முடியல. அவ்வளோ வந்து மரம் மண் வந்து தரம் இல்லாமல் போய் கலர் எல்லாம் மண்ணாக மாறிட்டு இருக்கு. அதனால இதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த பிளாஸ்டிக் கழிவு, ட்ரைனேஜ் இதெல்லாம் இதில் விடாமல் பண்ணணும். இதில் விட்டு தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா அதை சுத்திகரிப்பு பண்ணாது இந்த ஆற்றுல வந்து தண்ணியை வந்து விடணும். உய்யக்கொண்டான் வாய்க்காலில் தண்ணீரை அள்ளி பருகிய காலம் போய் பாசனத்திற்கு கூட பயன்படுத்த முடியாத நிலைக்கு பாழாய் போய்விட்டது வேதனைக்குரியது. உய்யகுண்டான் பாய்ச்சானோம். நாங்கள் விவசாய வேலை பார்க்குறவங்க தான். சாராய தண்ணி வந்தப்பயாவது அள்ளி குடித்தா எங்களுக்கு இவ்வளோ அரிப்பு இல்லை. இப்போ சாக்கடை தண்ணி வரும்போது எங்களுக்கு மேலெல்லாம் அரிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தடிச்சு போயிடுது. ஒன்றும் செய்ய முடியல எங்களால் உய்யகுண்டானில். விவசாயத்துக்கு பயன்படுதா என்னன்னு தெரியல சார். நான் வயசாயிருச்சு, என்னால் போக முடியல. அதுக்கு முன்னே பயன்படுச்சு, இப்போ என்னன்னு தெரியல சார் எனக்கு அந்த விவரம். எனக்கு வயசு 71 வயசாகுது. எனக்கு தெரியல, போகல நான் இப்போ விவசாயத்துக்கு. ஏறி இறங்கி போனால் ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப அரிக்குது உடம்பெல்லாம். அவ்வளோதான். இன்னும் சாக்கடை தண்ணி வந்தப்பயாவது, சாராய தண்ணி வந்தப்பயாவது ஏறி இறங்கணும், அரிப்பு இல்லை. இப்போ ஏறி இறங்க முடியல. கை காலெல்லாம் அரிக்குது, உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு. ஆஸ்பத்திரியை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, பெரிய ஆஸ்பத்திரியில். அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் எங்களுக்கு நடக்குது. விவசாயம் செய்யறதுக்குள்ள இதான் நடக்குது. சாராய தண்ணி அள்ளி குடிச்சோம், அன்னைக்கெல்லாம் ஒன்றும் செய்யல. இன்னைக்கு ரொம்ப அநியாயமாக நடக்குது. பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாநகராட்சி நிர்வாகம் என பல்வேறு துறைகள் இருந்தும் பயனில்லை. நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவன் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக உய்யக்கொண்டான் வாய்க்காலை சுத்தமான தண்ணீர் செல்லும் வாய்க்காலாக மீட்டெடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்.